என்னோட பேரு சுமன். எனக்கு வயசு 20. வாலிபனுக்கே உரிய கட்டுக்கோப்பான தேகத்தோட இளமையாவும் அழகாவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் நான். என்னோட நண்பனோட பேரு ஆகாஷ். ஆகாஷும் இன்னும் ஒரு சில நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆகாஷோட கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் தங்கி படிச்சுட்டு இருந்தோம். படிப்பு முடிஞ்சதும் எல்லாருமே போனதுக்கப்புறமா நானும் ஆகாஷும் மட்டும்தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். போன வாரம்தான் ஆகாஷ்க்கும் துபாயில் வேலை கிடைக்க அவனும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆகாஷ் கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. அவனும் அவனோட அம்மா மட்டும்தான். அவனோட அம்மாவும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க. சொல்லப்போனால் இத்தனை வருஷத்தில் நான் ஒரு முறை கூட அவங்கள பார்த்ததே இல்லை. ஃபோனில் பேசினதோட சரி. நான் மட்டும் இங்கே தனிமையில் தங்கி வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ் கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்போது ஆகாஷ், மச்சான், அம்மா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு வராங்கடா, ஒரு வாரம் இருப்பாங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னான். நானும் ஓகேடா மச்சான், பார்த்துக்கிறேன். மச்சான், நான் உன்னோட அம்மாவை பார்த்ததே இல்லை, அவங்களோட ஃபோட்டோவை அனுப்பி வை, அடையாளம் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். அதை கேட்ட அவனும் சரிடா, உடனே அனுப்புகிறேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்கோடா மச்சான், அசால்ட்டாக இருந்துடாதன்னு சொன்னான். ஓகேன்னு சொல்லி நான் ஃபோனை வச்சதும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு. ஆகாஷோட அம்மா பேர் சுஷ்மா. இப்படி ஒரு பொண்ணோட படத்தை அவனோட அம்மானு அவன் அறிமுகப்படுத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. சுஷ்மாவை பார்க்கும்போது ஹிந்தி படத்தில் வரக்கூடிய ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க. அப்பா, என்ன ஒரு கலரு! பார்த்த மாத்திரத்திலே பிடித்து போகக்கூடிய ஒரு முகம். காலையிலே சுஷ்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. காரில் கிளம்பி வர்றதாவும் நைட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. நானும் சரி ஆண்டின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். அந்த பேரழகியை பார்க்குற ஆர்வத்தில் பசியையும் மறந்து தூக்கத்தையும் தொலைச்சிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 10 மணியை தாண்டிடுச்சு. ஃபோனை எடுத்து சுஷ்மாவுக்கு டயல் செஞ்சேன். அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு மெசேஜ் வந்தது. வெளியில் மழை வேற அதிகமாக பேஞ்சிட்டே இருந்தது. ஒருவேளை மழையில் சிக்கியிருப்பாங்கன்னு நினச்சி அசந்து தூங்கி போயிட்டேன். திடீர்னு காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து பார்த்தேன். என்னோட கண்களை என்னாலேயே நம்ப முடியல. ஒரு தேவதை மாதிரி இருந்தாங்க சுஷ்மா. கொற்ற மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. எப்படி சுமன் இருக்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் என்னோட சுயநினைவுக்கே வந்தவனா, நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி நனைஞ்சிருக்கீங்க, கார் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கார் வர்ற வழியிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மழையில் கேபும் கிடைக்கல, அதான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன்னு சொன்னாங்க. நான் அவங்கள பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டவலை எடுத்து கொடுத்தேன். ஆண்டி தலையை துவட்ட ஆரம்பித்தாங்க. என்னோட கண்கள் அவங்கள மேய ஆரம்பிச்சுது. மலையாள நடிகை மாதிரியே இருந்தாங்க. அவங்க கட்டியிருந்த காட்டன் புடவை தொப்பெல்லாம் நனைஞ்சிருந்தது. கருப்பு ஜாக்கெட் உள்ள போட்டிருந்த வெள்ளை கலர் என்னோட கண்ணில் பட்டுச்சு. தலை துவட்டிக்கிட்டே, சுமன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டாங்க. சொல்லுங்க ஆண்டி, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னேன். என்னோட ட்ரெஸ் எல்லாம் காரில் இருக்குது, எனக்கு இப்போ போடுறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கொடுக்குறியான்னு கேட்டாங்க. சரி ஆண்டின்னு சொல்லிக்கிட்டே கபோர்டில் இருந்து புதுசாக வாங்கின ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட், அப்புறமா என்னோட புது ஜாக்கி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தேன். தேங்க்ஸ் சுமன், பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் போய் டீ கொண்டு வரேன்னு சொன்னேன். டீ எல்லாம் வேணாம், வேறு ஏதாவது வீட்டில் ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. விஸ்கி இருக்குது ஆண்டின்னு சொன்னேன். சரி எடுத்து வை, அவளுக்கும் ஒரு பெக் போடுவோன்னு சொன்னாங்க. நான் எடுத்து வச்சிட்ருக்கும் போதே அவங்கள நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஆண்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. நானும் என்னோட வாய் பிளந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவங்க பனியன் இருந்தால் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் என்னோட புதிய வெள்ளை பனியனை எடுத்து கொடுத்தேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பனியனை வாங்கிக்கிட்ட அவங்க அதை அணிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் அவங்களோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட முகத்தில் எந்த விதமான கூச்சமோ தயக்கமோ ஒரு பழக்கமான இயல்பு இருந்துச்சு. அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தீ எரிஞ்ச மாதிரி இருந்தது.
நான் அவங்கள வெறுமனே ஒரு ஃப்ரெண்டோட அம்மான்னு பார்க்க முடியல. அந்த தீ நாளுக்கு நாள், மணி நேரத்துக்கு மணி நேரம் இன்னும் பெரிதாகிட்டே போச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். சுமன், இங்கே வாடான்னு சொல்லி சுஷ்மா கூப்பிட்டாங்க. நான் கிளாஸில் விஸ்கியை ஊற்றிக்கிட்டு அவங்க கிட்ட போனேன். அவங்க என்னோட கையில் இருந்த கிளாஸை வாங்கிக்கிட்டு, உனக்கு இந்த ஷார்ட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பாரு, உனக்கு என்ன சைஸோ அதுதான் எனக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சிரித்தாங்க. அவங்க சிரிச்சப்போ அந்த குலுங்கும் கனிகள் என்னோட முகத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் தலையை குனிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆன்ட்டின்னு சொன்னேன். ஏ, ஆன்ட்டி ஆன்ட்டின்னு இன்னும் கூப்பிடாத, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோட பேர் சுஷ்மா, அதை வச்சே கூப்பிடு, நீ ரொம்ப நல்ல பையன், ஆகாஷ் அடிக்கடி சொல்லுவான்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஒரு கிளாஸ் விஸ்கியை குடித்தாங்க. நான் அவங்களோட பேச்சை கேட்டு திகைச்சு போயிட்டேன். ஏன் நிற்கிற, குடி, நல்ல மழை வேற பெய்யுது, சில்லுன்னு ஜன்னல் வழியாக காற்று வருது, நாம் 2 பேரும் பேசிக்கிட்டே குடிக்கலான்னு சொன்னாங்க. நானும் என்னோட கிளாஸ் எடுத்து ஒரு ட்ரிங்க்ஸை குடித்தேன். சரி சுஷ்மா, நீ காரில் இருந்து என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொன்னல, நான் காலையில் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே நீ கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்று வேணா சுமன், இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த காட்டன் புடவை இந்த மழைக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு நான் இதையே போட்டுக்கிறேன். நாளைக்கு காலையில் நீ காரில் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னான். அவங்களும் கட் டிஷர்ட் போட்டு அதில் முக்கால்வாசி வெளியே தெரிகிறது என்கிட்ட பேசுறது எனக்குள்ள ஒரு உணர்ச்சி பிளம்ப உருவாக்குச்சு. நான் என்னோட கண்களை அவங்கள விட்டு விளக்கவே முடியலை. உள்ளே என்னோட ட்ரெஸ் இருக்கு, நான் மாற்றிக்கலாமான்னு சுஷ்மா. தாராளமாக சுமான், நீ மாற்றிக்கோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட பெட்ரூம்குள்ளே வந்து கதவை பூட்டிக்கிட்டேன். சுஷ்மா என்னோட ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட அவங்கக்கிட்ட அந்த கலகலகமான சிரிப்பும் என்னோட காதுக்குள்ளேயே கேட்டுச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கவனத்தை வேறு விஷயங்களை திருப்ப முயற்சி பண்ணேன். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அங்கேயும் சுஷ்மா வந்து அங்கே நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. என்னோட மனசில் அவங்களோட கனவு நான் கொடுத்து அனுப்பின வெள்ளை உள்ளாடையோட என்னோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்போ தூங்கிட்டியா சுமன், கதவை தட்டுற சத்தம் கேட்டு நான் போய் கதவை திறந்தேன். சுஷ்மா அங்கே என்னோட கட் டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு சாதாரணமாக ஒரு கலகலப்பான முகத்தோடு நின்னாங்க. ஏ, நான் உன்னை ரொம்பவும் தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் விஸ்கி கம்மியாக போச்சு, இங்கே இன்னும் விஸ்கி இருக்கான்னு கேட்டாங்க. நானும் எடுத்துகிட்டு வரேன் சுஷ்மான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு விஸ்கியை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு இன்னொரு பெக்கு போட்டு கொடுத்தேன். சுமன், நீ ரொம்ப நல்லவன், எனக்கு யாரோ ஒரு அண்ணியின் மாதிரி தெரியல. ஆகாஷ் உன்னை பற்றி சொன்னப்பையெல்லாம் உண்மைதான்னு நினைக்கிறேன். நான் தலையாட்டிக்கிட்டே, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, டின்னர் ரெடி பண்ணவான்னு கேட்டேன். டின்னர்லாம் வேணாம், நீ எனக்கு சமைச்சு தர வேணாம். ஆகாஷ் வீட்டுக்கு வந்தா அவன் அம்மாவை சமைக்கவே விட மாட்டான். எனக்கும் ஆசைதான், ஆனால் நீயும் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இன்னும் சாப்பிடல சுஷ்மான்னு சொன்னேன். அப்படியா, அப்போ நீயும் ஒரு பெக் போடு, நைட்டு நல்லா தூக்கம் வரும், நாளைக்கு காலையில் நம்ம ஒன்றா சமைச்சு சாப்பிட்லான்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்க. நானும் இன்னொரு கிளாஸில் எனக்கு தேவையானதை ஊற்றிக்கிட்டேன். முதல் கிளாஸில் இருந்த போதை இப்போ 2வது கிளாஸில் பார்த்ததும் இன்னும் அதிகமாச்சு. விஸ்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை செயல்பட விடாமல் பண்ணுச்சு. சுமன், நீ உன்னோட ரூமில் போய் தூங்கு, நான் கெஸ்ட் ஹவுஸை லாக் பண்ணிடுறேன், நீ தைரியமாக தூங்குன்னு சொன்னாங்க சுஷ்மா. பரவாயில்ல சுஷ்மா, நான் அங்கேயே ரூமில் தூங்கிக்கிறேன், நீங்கள் அங்கே கெஸ்ட் ரூமில் தூங்குங்கன்னு சொன்னேன். அது என்னோட ரூம்டா, நான் அங்கே தான் தூங்குவேன், நீ கெஸ்ட் ரூமில் போய் தூங்கு, அங்கேயும் நல்ல பெட் இருக்குது, ஏசி போட்டுருக்கு, நீ போய் படுத்து தூங்குன்னு சொன்னாங்க. நான் தலையை ஆட்டிக்கிட்டே ஓகே சுஷ்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பார்த்தேன். அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மலையாள நடிகை மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க. நான் அவங்கள பார்க்குறப்போ என்னோட மனசில் இருந்த உணர்ச்சிகளை என்னால் மறைக்கவே முடியலை. சுஷ்மா என்னோட பக்கத்தில் வந்து என்னோட தோளில் கை வச்சாங்க. என்னை விட்டு போக மனசு வரலையான்னு கண்களில் கிண்டலாக கேட்டாங்க. அது இல்லை சுஷ்மா, உன்னோட ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலையில் நான் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு எதுவுமே வேணும்னா காலையில் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்.
இல்ல சுமன், இந்த ஒரு நாள் நீ எனக்கு இந்த கட் ஷார்ட்ஸையும் டீஷர்ட்டையும் கொடுத்துருக்க. நாளைக்கு நான் போயிட்டே எடுத்துட்டு வர்றேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த கம்ஃபர்ட்டாக தான் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ போய் தூங்குன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. அவங்க என்னோட ரூம்லேருந்து வெளியே அனுப்பின மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நானும் வேற வழி இல்லாமல் படுக்கை அறைக்கு போனேன். என்னோட மனசில் இன்னும் விஸ்கியோட போதை இருந்தது. நான் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். திடுக்கிட்டு எழும்பினேன். என்னோட ரூம் கதவு லேசாக தட்டப்பட்டுச்சு. நான் எழும்பி போயிட்டு கதவை திறந்தேன். வெளியே சுஷ்மா நின்றுட்டு இருந்தாங்க. என்ன சுஷ்மா இந்த நேரத்தில்னு கேட்டேன். சுமன், எனக்கு தூக்கமே வரல. நீ மட்டும் இங்கே தனியாக இருக்கியா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வெளியில் வாங்க பேசலான்னு சொன்னாங்க. அவங்க அந்த ஷார்ட்ஸையும் கட் டிஷர்ட்டையும் போட்டிருந்தது என்னோட கண்களுக்கு ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சாங்க. நான் தலையை ஆட்டிக்கிட்டு, சரி சுஷ்மா, வாங்க நம்ம ஹாலில் போய் உட்காரலான்னு சொன்னேன். நாங்கள் ஹாலுக்கு போயிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தோம். வெளியில் மழை இன்னும் அதிகமாக பெஞ்சிட்டே இருந்தது. சுமன், நீ ரொம்பவும் நல்ல பையன். இந்த வயசில் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னா சுஷ்மா. சுஷ்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையேன்னு சொன்னேன். இல்லடா, இந்த காலத்தில் பசங்க ஒரு பொண்ணு, அதுவும் நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உன் முன்னாடி வந்து நிற்கும்போது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட பேசுனதை கேட்டு என்னோட முகம் சிவக்க ஆரம்பிச்சுது. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்தேன். சுமன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? திடீர்னு அவங்க கேட்டாங்க. அதை கேட்ட நான் திகைச்சு போயிட்டேன். அவங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சுஷ்மா, நீங்கள் என்னோட நண்பன் ஆகாஷோட அம்மான்னு தயங்குனேன். அவங்க சிரிச்சாங்க. ஆகாஷோட அம்மான்னு தெரியுது, அதனால் என்ன? நீ என்ன பார்த்ததில்ல, ஆகாஷை பார்த்ததில்ல. நீ என்ன என் பேரை கூப்பிட்டு பேசலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லுன்னு சொன்னாங்க. நான் என்னாலேயே முடியாத ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, ஆமாம் சுஷ்மா, உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீ ஒரு தேவதை மாதிரி இருக்கன்னு சொன்னேன். என்னோட கைகளை பிடிச்ச சுஷ்மா, தேங்க்ஸ் சுமன். எனக்கு ஆகாஷ் சின்ன வயசாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணாங்க. அவன் பிறந்து 2 வருஷத்துலேயே ஆகாஷோட அப்பா இறந்து போயிட்டாரு. நான் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கன்னு சொன்னாங்க. அவங்க என்னோட கைகளை பிடிச்சப்போ என்னோட உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சது. அவங்களோட மென்மையான கை என்னோட கையில் ஒட்டிக்கிட்டப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உணர்வுகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு சுஷ்மா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் சுமன், எனக்கு ஒரு சின்ன ஆசை. உன்னோட இந்த பொண்ணான வாழ்க்கையில் நானும் ஒரு அத்தியாயமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சுஷ்மா. சுஷ்மா, நீ சொல்கிறது புரியலை. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டேன். அவள் மெதுவாக சிரிச்சா. நீ தான் ஆகாஷோட ரூமில் தூங்கணும், நான் உன்னோட ரூமில் தூங்குறேன். அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன்னு சொன்னா. அவளை பார்த்து நான் சிரித்தேன். அது என்னோட ரூம் இல்லை சுஷ்மா, அதுதான் கெஸ்ட் ரூம். நீ தான் என்னோட ரூமில் தூங்கணும்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்போ நீயும் என்னோட வந்து படுத்து தூங்கு. எனக்கு ஒரு துணை வேணும். எனக்கு தூக்கமே வரலன்னு கெஞ்சினா சுஷ்மா. என்னோட உடல் நடுங்க ஆரம்பிச்சது. நான் அவளோட வார்த்தைகளை கேட்டதும் என்னோட மனசில் இருந்த எல்லா தடைகளும் உடைஞ்சு போயிடுச்சு. நான் அவளை பார்த்தேன். என்னோட கண்களில் ஒரு பயம் கலந்த ஆசை இருந்தது. என்ன சுமன், பயந்துட்டியா? நீ என்னோட மகனோட நண்பன்னு நினச்சி பயப்படாத. நான் உனக்கு ஒரு அம்மாவாக இருக்க மாட்டேன், உனக்கு ஒரு துணையாக தான் இருப்பேன். வான்னு என்னோட கையை பிடிச்சி இழுத்தா சுஷ்மா. அந்த இரவில் அந்த மலைச்சாரலில் என்னோட வாழ்க்கையே மாறுச்சு. அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கதவை பூட்டுனா. அறைக்குள்ள அந்த நில ஒளியில் அவளோட மேனி மின்னுச்சு. நான் கொடுத்திருந்த அந்த சின்ன உடையில் அவளோட இளம்பெண்ணை போல காட்சியளித்தா. சுமன், எனக்கு குளிருது. நீ வந்து எனக்கு சூடா ஒரு அரவணைப்பு கொடுன்னு சொன்னா சுஷ்மா. நான் மெதுவாக அவளை நெருங்கினேன். அவளோட கூந்தல் நறுமணம் என் மூக்கை தாக்கிச்சு. நான் அவளை மெதுவாக அணைச்சேன். என் மனசில் இருந்த எல்லா தயக்கங்களும் மறைஞ்சுது. நான் அவளை இறுக்கமாக கட்டிக்கிட்டேன். தேங்க்ஸ் சுமன், நீ ரொம்ப நல்ல பையன். இந்த ஒரு வாரம் நீ எனக்கு துணையாக இருக்கணும்.
என்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றணும். நீ எனக்கு குடிப்பியான்னு கேட்டா சுஷ்மா. நானும் தலையாட்டிக்கிட்டு, சுஷ்மா, நீ என்னோட எல்லா ஆசையும் நிறைவேறணும்னு ஆசைப்படுற. நான் ரொம்ப நாளாக தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ வந்து எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அவ என்னோட கன்னத்தில் ஒரு ஆசையாக முத்தத்தை பதிச்சா. நிச்சயமா சுமன், இந்த ஒரு வாரம் நமக்கு ஒரு அழகான அனுபவமாக இருக்கணும். அதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் மெதுவாக என்னை அங்கேயே இருந்து நகர்த்தினா. அந்த ராத்திரி நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் அந்த ரூமில் அந்த பருவத்தில் இருந்தோம். சுஷ்மா என்கிட்ட காட்டின அன்பு என்னோட மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நண்பனோட அம்மா என்னோட வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை மாற்றுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. விடிகிற வரைக்கும் அந்த சின்ன அறைக்குள்ள எங்களோட சிரிப்பு, எங்களோட அன்பு எல்லாம் கலந்துருந்துச்சு. விடிய காலையில் நான் அவங்களோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். சுமன், விடிஞ்சிருச்சு எலும்புன்னு சொல்லி என்னோட நெத்தியில் பாசமாக ஒரு முத்தத்தை இட்டா சுஷ்மா. நான் எலும்பி அவளை பார்த்தேன். அவளோட கண்களில் ஒரு புது பொலிவு இருந்துச்சு. குட் மார்னிங் சுஷ்மான்னு சொன்னேன். குட் மார்னிங்டா, நீ ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு அவள் எலும்பி குளிக்கிறதுக்காக போனா. அந்த ஒரு வாரம் என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே அழகான அத்தியாயமாக இருந்துச்சு. சுஷ்மா பகலில் ஆகாஷோட அம்மா மாதிரியும் இரவில் என்னோட காதலி மாதிரி மாறி என் கூட சந்தோஷமாக இருந்தா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைச்சோம், சிரித்தோம், பேசினோம். எங்களோட வயசு ஒரு வித்தியாசமாக ஒரு பொருட்டாவே எங்களுக்கு தெரியல. அவளோட கலகலகப்பான சிரிப்பு என்னோட தனிமையை போக்கிச்சு. இரவில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எங்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. நான் ஆகாஷை பற்றி யோசிக்கவே இல்லை. சுஷ்மா என்கிட்ட அவளோட வாழ்க்கையை பற்றி பேசினா. அவளோட கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் காரை எடுக்க போனோம். நான் காரை ரிப்பேர் பண்ணி அதில் சுஷ்மா கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தேன். அவளோட ட்ரெஸ்ஸு, அவள் போட்டிருந்த உடை மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தலை. நான் கொடுத்த கட் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஒரு வாரம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சு. சுஷ்மா கிட்டேருந்து பிரிவு எனக்கு ஒரு பெரிய துக்கமாக இருந்துச்சு. 7வது நாள் காலையில் அவள் என்னை எழுப்பினா. சுமன், எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த. எனக்கு ஆகாஷ் மாதிரி இன்னொரு பையன் பிறந்த மாதிரி இருக்குது. நீ என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயமாக இருக்கன்னு சொன்னா. நான் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, சுஷ்மா, இந்த ஒரு வாரம் என்னோட வாழ்க்கையோட பொக்கிஷம். நீ என்னோட மனசில் எப்பவும் இருப்பேன்னு சொன்னேன். அவள் என்னை கட்டிப்பிடிச்சா. நானும் அப்படிதான். சுமன், இது கடைசி இல்லை. நான் திரும்பி வருவேன். உனக்காக நான் திரும்பவும் வருவேன்னு சொன்னா. சுஷ்மா கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை சுஷ்மா தான் அனுப்பியிருந்தா. அதில் அவளோட ஃப்ளைட் டிக்கெட்டும் ஒரு செல்ஃபியும் இருந்தது. அந்த செல்ஃபியில் அவள் அந்த ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் புன்னகையோடு இருந்தா. கீழே உன்னோட நினைவில் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோன்னு எழுதியிருந்தது. சுஷ்மா கிளம்பி போயிட்டா. கெஸ்ட் ஹவுஸ் திரும்பவும் தனிமையில் நிரம்பிச்சு. ஆனால் அந்த தனிமை இப்போது சுஷ்மாவோட இருந்த நினைவுகளால் நிரம்பி இருந்தது. சுஷ்மா கொடுத்த அந்த விஸ்கி கிளாஸ், அவள் போட்டிருந்த அந்த ஷார்ட்ஸு எல்லாத்துலேயுமே அவளோட வாசனை இருந்தது. நான் மெதுவாக என்னோட மொபைல் எடுத்தேன். ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணேன். மச்சான், அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு அனுப்புனேன்டா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொன்னேன். தேங்க்ஸ்டா மச்சான். அம்மா உன்னை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. நீ ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்கன்னு சொன்னான் ஆகாஷ். நான் சிரிச்சுக்கிட்டே, ஆகாஷ்க்கு தெரியாது அவங்க அம்மா என்னை எப்படி பையனாக மாற்றிட்டு போயிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த வாரத்தோட நினைவு என் மனசில் எப்போவுமே நிலச்சிட்டு நின்றுச்சு. ஒரு நண்பனோட அம்மா என்னோட வாழ்க்கையோட காதலியாக மாறின ஒரு அழகான கதை என்னோட மனசில் என்றைக்குமே இருக்கும். சுஷ்மா திரும்பவும் வருவாங்கிற நம்பிக்கையில் நான் என்னோட புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச அந்த ஒயிட் இன்னர்வேர், கட் டிஷர்ட், ஷார்ட்ஸை ஒரு பெட்டிக்குள்ளே பத்திரமா வச்சு பாதுகாக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக நகர ஆரம்பிச்சுது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.